நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna அஸ்வத்தாமனை கொன்று விட்டேன். அஸ்வத்தாமன் மடிந்து விட்டான். 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 இது எப்படி உண்மையாகும்? இது உண்மை அல்ல. இது பொய் அல்ல குருதேவா. அஸ்வத்தாமன் மடிந்து விட்டான். ராமனே, அங்கே என்ன சத்தம்? அஸ்வத்தாமன் மடிந்து விட்டானா? அம்மர் மகனே, எனக்கும் அப்படித்தான் கேட்கிறது. அஸ்வத்தாமன் மடிந்து விட்டான் என்று. ஆம் குருதேவா, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான். இல்லை, நீங்கள் அனைவரும் பொய் சொல்கிறீர்கள். பொய் சொல்கிறீர்கள். என்னை ஏமாற்றுகிறீர்கள் நீங்கள் அனைவரும். அஸ்வத்தாமன் இறக்கவில்லை. அவனை எவனாலும் கொல்ல முடியாது. முடியும். என்னால் அவனை கொல்ல முடியும். ஆம் குருதேவா, நான் தான் அஸ்வத்தாமனை கொன்றேன். இதோ பாருங்கள், என்னுடைய கதை அவனுடைய ரத்தத்தினால் சிவந்திருக்கிறது. நீ பொய் சொல்கிறாய். நீ பொய் சொல்கிறாய். அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறான். நீங்கள் அனைவருமே பொய் சொல்கிறீர்கள். நான் நீங்கள் சொல்வதை எவ்வாறு நம்புவது? யுதிஷ்டிரா, நீ ஏன் மௌனமாயிருக்கிறாய்? ஏன் மௌனம்? நீ சொல்லிவிடு, இது அனைத்துமே பொய் என்று.
அனைத்துமே பொய் என்று அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறான். நீ தர்மராஜன் தானே? தர்மம் மீது சொல். இவை அனைத்து உண்மையா? அஸ்வத்தாமன் உயிருடன் இல்லையா? குருதேவா, குருதேவா. ஆம் தர்மண்ணா, சொல்லிவிடுங்கள் உண்மை. அஸ்வத்தாமன் உயிருடன் இல்லை என்று. நான் தான் இந்த கதையினால் அவனை கொன்றேன் என்று. சொல்லுங்கள் தர்மண்ணா. ஆம் குருதேவா. தர்மராஜனே, தர்மராஜனே, பொய் என்று சொல்லிவிடு, பொய் என்று சொல்லிவிடு. இது உண்மைதான் குருதேவா. அஸ்வத்தாமன் உயிருடன் இல்லை. சேனாதிபதி திஷ்டத்யும்னா. ஆணை பீமசேனரே, நாங்கள் எங்கள் கடமையை செய்து விட்டோம். இப்போது நீ சென்று உன்னுடைய சபதத்தை நிறைவேற்று. விரைந்து செல். இது போன்ற வாய்ப்பு 10 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. ஆணைப்படியே. தேரோட்டி முன்னே செல். மன்னவா, தர்மராஜனின் வாயிலிருந்து அஸ்வத்தாமன் இறந்த செய்தியை கேட்டவுடன் துரோணாச்சாரியரின் கைகளில் இருந்து அவருடைய வில்லும் அம்புகளும் கீழே விழுந்து விட்டது. இப்போது அவர் சுயமின்றி இருக்கிறார். ஐயோ, துரோணாச்சாரியரே! அங்கேயே நிறுத்தினா நிறுத்து. துரோணாச்சாரியரே! துரோணாச்சாரியரே, நான் எனது சபதத்தை நிறைவேற்றி விட்டேன். நான் எனது தந்தையை கொன்றதற்காக உன்னை பழி வாங்கி விட்டேன். நீ என்ன காரியம் செய்து விட்டாய் திருஷ்டத்யும்னா? என்ன காரியம் செய்து விட்டாய் நீ? தேரோட்டி ரதத்தை எடு. இறந்து விட்டார். குரு துரோணாச்சாரியர் 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 இறந்து விட்டார். வாமனே, வாருங்கள், சென்று எது உண்மை என்பதை கண்டறிவோம். செல் தேரோட்டி. ஏ தர்மராஜனே,
நான் என்னுடைய தந்தையை கொன்றதற்காக எடுத்த சபதத்தை நிறைவேற்றிவிட்டேன். கேசவா, என்னுடைய வில்வித்தை இன்று அனாதையாகிவிட்டது. எங்களை மன்னித்து விடுங்கள் குருதேவா, எங்களை மன்னித்து விடுங்கள். தேவா, குருதேவா, இது எவ்வாறு நிகழ்ந்தது? எவ்வாறு இந்த நிலை ஏற்பட்டது? மருமகனே, வரக்கூடாத நிலைமை எப்படி ஏற்பட்டது? அஸ்வத்தாமன், மாமனே, மாமனே, என்ன இது? அஸ்வத்தாமன் உயிருடன் இருக்கிறான். இப்போது புரிந்துவிட்டது இந்த சம்பவம் எப்படி நேர்ந்தது என்று. பாண்டவர்கள் அஸ்வத்தாமனின் மரணத்தை காரணமாக வைத்து நம்மை ஏமாற்றி விட்டார்கள் அவர்கள். மன்னா, அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறார். அஸ்வத்தாமன் உயிரோடு இருக்கிறானா? பிறகு தர்மராஜன் ஏன் அவ்வாறு சொன்னார், அஸ்வத்தாமன் உயிருடன் இல்லை என்று? இது ஏமாற்று வேலை காந்தாரி, ஏமாற்று வேலை. அவன் ஏமாற்றியதால் தன் மைந்தன் மடிந்ததாக நினைத்து துரோணாச்சாரியர் இடிந்து போய்விட்டார். அதன் பிறகு துஷ்டத்திமனும் அவரை கொன்று விட்டான். ஆயுதம் இல்லாத சுயநினைவு இல்லாத ஒரு வீரன் மீது தாக்குதல் செய்வது சத்திரியரின் யுத்த விதிமுறைக்கு விரோதமானது. ஆம் காந்தாரி, உனக்கே புரிந்திருக்கும். பாண்டவர்களும் இப்போது அதர்மம் செய்கிறார்கள். இவர்கள் நிராயுத பாணியான சுயநலமில்லாத துரோணாச்சாரியரை அழித்து அதர்மம் செய்கிறார்கள். அந்த அதர்மத்துக்கான தண்டனை நிச்சயமாக அஸ்வத்தாமன் தந்தே தீரும். துரோணாச்சாரியர் இறந்து விட்டார்.
அஸ்வத்தாமா, அவர் இறந்து விட்டார். அஸ்வத்தாமா இறந்து விட்டார். அதோ பார், பாண்டவர்கள் துரோணாச்சாரியாரை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டார்கள். அஸ்வத்தாமா, தந்தையே, என்ன இது? எப்படி வந்தது தங்களுக்கு இந்த நிலைமை? எந்த தலையின் முன்னாள் கௌரவ குலத்தின் அனைத்து ராஜகுமாரர்களும் மற்றும் அரசர்களின் தலை மரியாதை தந்து வணங்கிடவோ? அந்த தலை இன்று பூமியிலே உருண்டபடியும்படி கிடக்கிறது. கௌரவ குலத்தின் குருவிற்கு இத்தனை கொடுமையான அவமானம் இல்லை தந்தையே, இல்லை இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. நான் இருக்கும் போதே தங்களுக்கு இத்தனை கொடுமையான அவமானம் ஏற்பட்டுள்ளது. அதனால் நான் சபதம் செய்கிறேன், தங்களுடைய இந்த கொடுமையான அவமானத்திற்கு நிச்சயமாக பழி வாங்குவேன். யார் செய்தது இந்த சதியை? யார் செய்தது? இவருக்கு உதவுவதற்காக எவருமே அப்போது இல்லையா? நீ இறந்து விட்ட செய்தியை கேட்டதும் நான் இங்கே விரைந்து வந்தேன். அதற்குள் இந்த சம்பவம் நிகழ்ந்து விட்டது அஸ்வத்தாமா, நிகழ்ந்து விட்டது. நான் வந்தபோது அந்த பாண்டவரின் சேனாதிபதி திருஷ்டத்யும்னனை தடுத்தேன். அவன்தான் ஆச்சாரியர் துரோணரின் தலையை வெட்டி வீழ்த்தினான். திருஷ்டத்யும்னனா தந்தையை கொன்றான். அந்த அர்ஜுனனால் கூட அவரை அழிக்க முடியாதே, பிறகு திருஷ்டத்யும்னனால் மட்டும் இதை எவ்வாறு செய்ய முடிந்தது? அஸ்வத்தாமா, நீ பாண்டவர்கள் செய்த சூழ்ச்சியை மறந்து விட்டாய். உன் மரணத்தை பற்றிய பொய்யான செய்தியை அவர்கள் பரப்பினார்கள்.
உனக்கு தெரிந்ததே. குரு துரோணாச்சாரியார் உன்மேலே எத்தனை அன்பு வைத்திருந்தார் என்று. அதனால்தான் துரதிருஷ்டவசமாக அவர் இந்த பொய்யை உண்மை என்று எண்ணியிருப்பார். அதனால் அவர் கைகளில் இருந்து ஆயுதம் கீழே விழுந்திருக்கும். ஆம் அஸ்வத்தாமா, இறப்பதற்கு முன்னால் ஆச்சாரியர் கைகளில் ஆயுதங்களும் இல்லை, அதோடு அவர் சுய நினைவோடும் இல்லை. அஸ்வத்தாமா, ஆயுதம் இல்லாமல் சுயநினைவற்று இருந்தாரா? திருஷ்டத்யும்னன் கையிலே வாள் எடுத்துக் கொண்டு வந்தார். பிறகு அவன் ஆச்சாரியரை கொன்று விட்டார். திருஷ்டத்யும்னா அவன்தான் ஆச்சாரியரின் தலையை உடலிலிருந்து வெட்டி விட்டான். அவன் மேலும் அவரின் வெட்டப்பட்ட தலையை வெகு தூரம் வீசிவிட்டான். திருஷ்டத்யும்னா ஹே திருஷ்டத்யும்னா, ஹே பாண்டவர்களே, ஏ அனைத்து பாண்டவ குலமே, நான் என்னுடைய இறந்துவிட்ட தந்தையும் கௌரவ வீரர்களையும் சாட்சியாக வைத்துக் கொண்டு இந்த சபதத்தை செய்கிறேன். எவ்வாறு சூழ்ச்சியினால் நீங்கள் எனது தந்தையை அழித்துவிட்டு அவரை அவமானப்படுத்தினீர்களோ, அதற்கான தண்டனையை தருவதற்காக நான் உங்கள் அனைவரையும், அனைத்து பாண்டவர்களையும், அனைத்து பாண்டவ குலத்தையும் தர்மமோ அல்லது அதர்மத்தினாலோ வேறு எந்த வகையிலோ அழித்து விடுவேன். அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். நான் இன்றே மகா சக்தி வாய்ந்த நாராயண அஸ்திரத்தை உபயோகிப்பேன். நாராயண அஸ்திரம், அதற்கான பதில் அர்ஜுனன் எந்த பானங்களிலும் இல்லை. தர்மண்ணா, திடீரென்று சங்கொலி எங்கிருந்து வருகிறது? கௌரவரின் இந்த நிலைமையிலே மீண்டும் உயிர் எவ்வாறு வந்தது? ஒருவேளை கௌரவர்கள் போர் புரிய வருகிறார்களா? தந்தை பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினார். இப்போது மைந்தன் மகா நாராயண அஸ்திரத்தை பயன்படுத்தப் போகிறான். அனைவருக்குமே மூளை கலங்கிவிட்டது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அதர்மத்தின் பாதையிலே பாதம் வைக்கும் போதும் இவர்களின் பாதம் அதை உணர்வது கூட இல்லை.
இப்போது மிகப்பெரிய அதர்மத்தை திருஷ்டத்யும்னன் செய்திருக்கிறான். அன்று அபிமன்யுவை அழித்த அந்த நேரத்தில் துரோணாச்சாரியார் எந்த தர்மப்படி நடந்து கொண்டார் மன்னா? பானங்களை பற்றி தெரியாதவர்களிடம் அவர் மீது பயங்கர பானங்களால் தாக்கினாரே, துரோணாச்சாரியார் அப்போது எந்த தர்மத்தை பின்பற்றினார் மன்னா? காந்தாரி, இன்று நீ ஏன் இப்படி கடும் சொற்களை பேசுகின்றாய்? மன்னித்து விடுங்கள் மன்னா. நான் வேறு என்னதான் செய்வது? மனதிலே விஷம் எனும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அதை தடுக்க வேறு வழியின்றி என் மனதை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். எந்த முடியவில்லை. ஏ கோழை பாண்டவர்களே, நான் உங்களைப் போல் கோழை அல்ல. எதிர்க்க எந்த வலுவும் இல்லாமல் பொய் பேசி ஒருவருடைய ஆயுதத்தை விழச் செய்து ஒரு நிரபராதியை அழித்து விடவில்லை. யுதிஷ்டா, தயாராக இரு. உன்னிடத்திலே நான் எனது தந்தையின் அழிவிற்காக பழிவாங்க வருகிறேன். உன்னுடைய தோளிலே வலிமை இருந்தால் காப்பாற்றிக் கொள் உனது சேனையை. அந்த அஸ்வத்தாமன் தனது தந்தை மரணம் அடைந்ததினால் ஐக்கியமாகிவிட்டார். இனி அஸ்வத்தாமனை எவராலும் அடக்க முடியாது, அடக்கவே முடியாது. அங்கே பாருங்கள், பாருங்கள் மாமனே, பாண்டவ சேனைகள் மிரண்டு போய்விட்டனர், மிரண்டு விட்டனர். மாமனே, மாமனே, நான் அஸ்வத்தாமனின் இந்த பயங்கர தோற்றத்தை இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை, பார்த்ததில்லை. ஆம் மருமகனே,
அஸ்வத்தாமன் தனது தந்தையை ஏமாற்றி மரணமடைய செய்த கோபத்தினால் பைத்தியமாகி விட்டான். அவனுடைய இந்த கோபம் பாண்டவர்களையும் அவர்கள் சேனைகளையும் அழித்து விடும். பலே அஸ்வத்தாமா, பலே! உன்னுடைய இந்த நாராயண அஸ்திரத்துக்கு பதில் அர்ஜுனனாலும் தர முடியாது, கிருஷ்ணனாலும் இயலாது. பாருங்கள், பாருங்கள் மாமனே, அந்த பாண்டவர்களின் பரிதாப நிலைமையை பாருங்களேன். மருமகனே, நான் நினைக்கிறேன் அஸ்வத்தாமன் இன்றே உன்னுடைய கழுத்திலே வெற்றியின் மாலையை அணிவித்து விடுவான் என்று. ஆமாம் மாமனே, தாம் சரியாகத்தான் சொல்கிறீர்கள். ஆமாம். இப்படி ஒரு நிலைமை வரும் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. இந்த அஸ்வத்தாமன் தான் பாண்டவர்களுக்கு யமனாக மாறிவிட்டார். என்னை பொறுத்தவரை பாண்டவர்களின் பயங்கர அழிவை யாராலும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. ஏ சஞ்சயா, எனக்கு இதை சொல்லு. தன்னைத்தானே அனைவரை விட மிகச்சிறந்த வில்வீரனாக நினைத்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனன் நாராயணாஸ்திரத்தை எதிர்த்து சண்டையிட என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போது நாம் என்ன செய்வது கேசவா? நாராயண அஸ்திரம் மீது யாரும் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாது. எந்த மனிதனுக்கும் அந்த திறமை இல்லை. வேறு எவராலும் இயலாது. ஆனால் எனக்கு தெரியும், உன்னால் நிச்சயமாக அதை அடக்க முடியும். நீயே அந்த நாராயணன் தானே? அதனால் இந்த நாராயண அஸ்திரம் உன்னுடைய அஸ்திரம் தானே? ஹே வாசுதேவா, நாராயண அஸ்திரத்தின் அழிவை தடுப்பதற்காக பாண்டவர்களின் அனைத்து முயற்சியும் வீணாகிவிட்டது. பாண்டவ சேனைகள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இது நான் சொல்லிய பாதி பொய்யினால் வந்த வினையாக இருக்கும். நான் துரோணாச்சாரியரை நிராயுதமாடியாக்குவதற்காக சொன்னது. இருந்தாலும் எனது பாவத்தின் தண்டனையை எனது சேனைகள் ஏன் பெற வேண்டும்? ஹே நாராயணா, நான் எனது பாவத்தின் தண்டனையை அனுபவிக்க தயாராக உள்ளேன். நான் எனது சேனையோடு தம்முடைய பாதங்களில் சரணடைகிறேன். எங்களை காப்பாற்று வாசுதேவா, எங்களை காப்பாற்று. கேசவா, தர்மண்ணாவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். தர்மண்ணா, பாண்டவ சேனைகளுக்கு தாம் தான் தலைவர். அதனால் சேனைகளை தாம் தான் காக்க வேண்டும். ஆனால் எப்படி கேசவா, எவ்வாறு? நாராயண அஸ்திரத்தின் அழிவை நான் எவ்வாறு தடுக்க முடியும்? நாராயண அஸ்திரத்தை தடுக்கும் ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாராயண அஸ்திரத்தை எதிர்த்து தாக்கி அதை அவமானப்படுத்தாதீர்கள். ஆயுதங்களை விடுவதற்கு முன்னர் கைகூப்புங்கள். தானாக அதன் வேகம், கோபம், அதன் ஒளி அமைதியடையும். உடனே அதுபோல் செய்யுங்கள். தாம் தம்முடைய அனைத்து சேனைகளுக்கும் ஆயுதம் இன்றி தேரை விட்டு இறங்கி யுத்த பூமியிலே பக்தியோடு கைகூப்பி நிற்பதற்காக ஆணையிடுங்கள். நாராயண அஸ்திரம் தானாக அமைதியடையும். நல்லது, நான் உடனே எனது சேனைக்கு ஆணையிடுகிறேன். ஏ வீரர்களே, அனைவரும் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்து விடுங்கள். தங்களுடைய ரதத்திலிருந்து கீழே இறங்கி பாருங்கள். பிறகு கைகூப்பிக் கொண்டு நில்லுங்கள். செல்தே ரோட்டி, கீழே இறங்குங்கள். கைகூப்பி வணங்குங்கள். பீமண்ணா,
தான் தனது ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு பிறகு தேரில் இருந்து இறங்கி வணங்குங்கள். சேனாதிபதி, தாம் என்ன சொல்கிறீர்கள்? ஆயுதத்தை விடும்படி ஆணையிடுகிறீர்களா? யுத்த பூமியிலே யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். ஆயுதத்தை விடுத்து அதை அவமானப்படுத்த அல்ல. நாம் யுத்தம் செய்வோம், நிச்சயம் யுத்தம் செய்வோம். இது யுத்தம் செய்வதற்கான நேரம் அல்ல பீமண்ணா. யுத்தம் செய்வதற்கான நேரம் இல்லை என்றால் பிறகு துரியோதனனுக்கு சமாதான செய்தி அனுப்புவதற்கா? தம்முடைய கோபம் புரிகிறது பீமண்ணா. அதோடு தாம் கோபத்தினால் சொன்ன வார்த்தைகள் அதுவும் தவறல்ல. ஆனால் இது சமாதான செய்தி அனுப்பும் நேரம் அல்ல. அதோடு இது யுத்தம் செய்வதற்கான நேரமும் அல்ல. எனக்கு உன் பேச்சில் நம்பிக்கை இல்லை மதுசூதனா. ஒருவேளை நாம் கைகுப்பி கீழே நின்றால் நாராயண அஸ்திரத்தில் இருந்து வெளிவரும் பயங்கர அஸ்திரம் நம்மை அழித்துவிடும். இல்லை இல்லை பீமண்ணா, இப்போது தாம் கைகூப்பி வணங்கி நின்றால் அந்த நாராயண அஸ்திரத்தின் கோபம் அமைதியடையும். அல்லது அஸ்திரத்தை எடுத்து நாராயண அஸ்திரத்தை எதிர்ப்பதற்கான முயற்சி செய்தால் கூட பிறகு அந்த நாராயண அஸ்திரம் பயங்கர அழிவை ஏற்படுத்தும். எனவே தாம் தமது அஸ்திரத்தை கீழே வைத்து தேரிலிருந்து இறங்குங்கள். இதையே தான் அனைவரிடத்திலும் சொல்கிறேன். போகலாம் அர்ஜுனா. ஆணைப்படியே மதுசூதனா. கேளுங்கள் மாவீரர்களே, தாம் அனைவரும் தமது அஸ்திரங்களை கீழே வையுங்கள். தங்களுடைய தேர் குதிரைகளிலிருந்து இறங்குங்கள். பக்தியோடு கைகூப்புங்கள். நாம் அனைவரும் நாராயண அஸ்திரத்தை சரணமடைவோம். அதோ பாருங்கள் மாமனே, பாருங்கள். பாண்டவர்களின் வீரர்கள் தங்களுடைய தேரில் இருந்து இறங்கி நாராயண அஸ்திரத்தை பக்தியோடு வணங்குகின்றனர். எந்த ஒரு வீரனும் யுத்தம் செய்யவில்லை என்றாலும் நான் மட்டும் யுத்தம் செய்வேன். என்னுடைய புஜ பலத்தினால் நாராயண அஸ்திரத்தை அழித்து விடுவேன். பீமண்ணா, பீமண்ணா, பிடிவாதம் செய்யாதீர்கள். வாசுதேவரின் பேச்சை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு கதையை விடுத்து தேரிலிருந்து கீழே இறங்குங்கள். தமக்கு புரியவில்லையே, யுத்தம் செய்வேன் என்ற வெறும் பேச்சிலேயே நாராயணாஸ்திரத்தின் வேகம் அதிகரித்து விட்டது. இல்லை அர்ஜுனா, நான் யுத்தம் செய்வேன், நிச்சயமாக யுத்தம் செய்வேன். நான் என்னுடைய இந்த கதையினால் அஸ்வத்தாமனின் இந்த நாராயண அஸ்திரத்தை தூள் தூளாக ஆக்கி விடுவேன்.
பார்த்தாயா மருமகனே, பீமன் தன்னுடைய பலத்தின் கர்வத்தினாலே நாராயண அஸ்திரத்தை எதிர்ப்பதில் தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுகிறான். மூளையில்லாத அந்த பீமன் அந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சொல்வதை எங்கே கேட்கப் போகிறான்? இவருக்கு இது தெரியவில்லை. இந்த யுத்தம் புஜ பலத்தால் அல்ல, நம் புத்தியின் பலத்தால் வெல்ல வேண்டும் என்பதை புத்தியின் பலத்தால். ராமனே, நமக்கென்ன பீமன் தற்கொலை செய்து கொள்ளட்டும், அவசியம் செய்யட்டும். இதே போல ஒவ்வொருவராக வந்தால் நம்முடைய எதிரிகளும் குறைந்து விடுவார்கள். ஆம் இளவரசே, இந்த நாராயண அஸ்திரத்தால் அந்த பீமனுக்கு மட்டுமல்ல, 5 பாண்டவர்களுக்கும் முடிவு நிச்சயம். ஆம் அஸ்வத்தாமா, இதைவிட நல்ல இறுதிச் சடங்கை நீ உன்னுடைய தந்தைக்கு தர இயலாது. இதனால் உனது தந்தை அந்த 5 பாண்டவர்களை அழிப்பதாக எடுத்த சபதமும் நிறைவேறிவிடும். பீமண்ணா, நாங்கள் அனைவரும் தம்மிடம் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று வேண்டுகிறோம். தாம் அப்போதும் யுத்தம் செய்கிறீர்களே, ஏன் தாம் எங்கள் அனைவரின் வேண்டுகோளை ஏற்க மாட்டீர்களா? பீமண்ணா, அப்படி யுத்தம் செய்துதான் நாராயண அஸ்திரத்தை அழிக்க முடியும் என்றால் பிறகு அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டானா? பீமண்ணா, புரிந்தது. தாம் எங்கள் அனைவரை விட பலசாலிதான். தமக்கு 10 யானைகளின் பலம் இருக்கிறது. அப்படியும் என்ன ஆயிற்று? தம்முடைய இந்த பலம் நாராயணாஸ்திரத்தை எதிர்த்து தோல்வியுற்றது. அப்படியும் ஏன் முயற்சிக்கிறீர்கள்? தாம் தம்முடைய ஆயுதத்தை கீழே வைத்து பாருங்கள், அதன் விளைவை பாருங்கள். சரி, இப்போது எனது கைகளில் ஆயுதம் இல்லை. நான் தேரில் இருந்து இறங்கிவிட்டேன். நான் யுத்தம் செய்யவில்லை. அப்படியும் தம்முடைய மனதிலே யுத்தம் செய்யும் எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணமும் ஆபத்தானது பீமண்ணா. ஒரு வீரனுக்கு மனதாலும் நாராயண அஸ்திரத்தோடு யுத்தம் செய்யும் எண்ணம் இருந்தாலும் கைகளிலே ஆயுதம் இல்லை என்றாலும் நாராயண அஸ்திரம் அவனை அழித்து விடுகிறது. எனவே பீமண்ணா, தாம் நாராயண அஸ்திரத்தோடு யுத்தம் செய்யும் எண்ணத்தை தமது மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள். உண்மையான மனதோடு அதனை சரணமடையுங்கள். நாராயண அஸ்திரம் தானாகவே அமைதி அடையும்.
என்னை மன்னித்து விடுங்கள் கேசவா, நான் தவறு செய்து விட்டேன். பீமண்ணா, நான் தங்களை விட மன்னிப்பு கேட்டு என்னை வெட்கப்படச் செய்யாதீர்கள். ஏ நாராயணா, நீதான் இன்று பீமன் மற்றும் அனைவரையும் காப்பாற்றினார். என் விருப்பம் இதுதான் வசதி. உன்னுடைய தெய்வீக அருள் இதே போல எப்பொழுதும் எங்கள் மீது இருக்க வேண்டும். நினைத்தது நடக்கும்.